தேவரீர் என் கூட இருக்கிறீர், என் கூட இருக்கிறீர். ஆகவே சங்கீதம் 41:15 அவர் என்னை மரணத்தின்று விடுவித்தார்னு சொல்கிறார். பாதாளத்தின் கண்ணிகளுக்கு விடுவித்தார்னு சொல்லி தாவீது சொல்கிறார். ஸோ பிரியமான தேவ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Praise the Lord, hallelujah. ரொம்ப நாள் கழித்து உங்களை மீண்டும் இந்த டிஎம்மில் சந்திப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் ஈரோடில் தேவ செய்தி கொடுக்கும்போது மேடையிலே எனக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. பயங்கரமான ஹார்ட் அட்டாக். ஹார்ட் மேலே டொம்மு டொம்முன்னு அடிச்சு. என்ன பண்ணுறது, என் கூட என் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அம்மா நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வந்துட்டேன், திருச்சிக்கு வந்துட்டேன். பிற்பாடும் ஹார்ட் ரொம்ப ப்ராப்ளம். பல்ஸ் ரேட் 136, 142க்கு போயிட்டு, திடீர்னு 30க்கு போயிட்டு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மரணம் எனக்கு முன்னாடி குத்தாடிச்சு. ஆனால் எப்பேற்பட்ட மரணமாக இருந்தாலும் சரி, நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அப்படியே நான் மரித்தா கூட ஹெவனுக்கு போயிடுவேன். எனக்கு ஆஞ்சியோகிராஃபி ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணாங்க எமர்ஜென்சியாக. ஆனால் எனக்கு இருந்த கஷ்டம் ஆஸ்பத்திரி தான். ஹாஸ்பிட்டலில் ஊசி வச்சு குத்துன்னு குத்தி, ஆஞ்சியோகிராஃபிலையும் குத்துன்னு குத்தி அடைப்பு எடுக்கிறாங்க. அப்போ என் நினைவுக்கு வந்ததெல்லாம் இயேசுவை ஈட்டியில் குத்துனாங்க, நெஞ்சிலேயே குத்துனாங்க. ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. அவருக்கு அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு காலத்தில் நான் மற்றவங்களுக்கு ஊசி குத்திருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ வயசாக என்னால் ஆஸ்தினுடைய காரியங்களை தாங்க முடியல. ஏன்னா இது எல்லாமே இன்ஜெக்ஷன், அது என்ன இது என்னதான் மாடர்ன் டெக்னாலஜி அதிகரித்தாலும் பேஷண்ட்டுக்கு அதனால் கஷ்டந்தான் வருது. எப்படியும் உங்களுடைய ஜபத்தினால, கர்த்தருடைய மகத்தான கிருபையினால், சங்கீதம் 9:13 படி மரண வாசலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போதே 5 நிமிஷம் என் உயிர் என்னது இல்லை. ஆனால் கர்த்தர் உயிர்ப்பித்தார். நல்ல கார்டியக் சர்ஜன். பட் இருந்தால் கூட தேவனுடைய இறக்கம் கிருபை இருந்துச்சு. நான் வேதனைப்படும்போது இயேசுப்பாட சொன்னேன், இயேசுப்பா நான் வந்துட்டா அப்படின்னேன். ஆனால் உங்களுடைய எல்லா ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு ஆகில மீண்டும் கூட்டி கொடுத்துருக்கார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய ஊழியக்கார் போல் நான் பலவான் கிடையாது, சுகமுள்ளவன் கிடையாது. சிறு வயது 2 வயதுலேருந்தே வியாதி 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 அடுத்தடுத்து மரண வியாதிகள். ஆகையினால்தான் எங்களுடைய மீட்டிங்கில் நிறைய நோயாளிகள் குணமாகறாங்க. அந்த கம்பேஷன் எனக்கு ஊற்றப்பட்டிருக்குது. ஸோ அது மாத்திரம் இல்லை, ஆஸ்பத்திரி ஒரு பெரிய ஆசீனம் போனோம்னா நிறைய செலவாகும். ஆனால் நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் எஸ்டே சேஃப்டர்ஸ் நியூ கவர்மெண்ட் ரூல் படி 1 பைசா நம்ம எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் உங்களில் சிலர் என்னை அதிகமாக நேசிக்கிற டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஐடி படித்தவங்க, சாதாரண ஆட்கள் பண உதவி செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்தாலும் இன்னும் நெஞ்சு வலி, ஹார்ட் பெயின் இருக்க தான் பண்ணுது. ஸ்பீடாக நடக்க முடியாது. பட் எனக்குள்ள துடிப்பு தெரியுமா? ஆத்மாதாயம். மீட்டிங்கு போக முடியலைங்கிற பெரிய வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. என்னால் ஒரு ஆத்மா இயேசுப்பா கிட்ட வரணும், ஆறுதல் பெறணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சங்கீதம் 23:4 படி நான் மரணத்தின் ஊரை கடந்தாலும், வேலி ஆஃப் டெத் கடந்தாலும், தேவரீர் என் கூட இருக்கிறீர், என் கூட இருக்கிறீர். ஆகவே சங்கீதம் 41:15 அவர் என்னை மரணத்தின்று விடுவித்தார்னு சொல்கிறார். பாதாளத்தின் கண்ணிகளுக்கு
விடுவித்தார்னு சொல்லி தாவீது சொல்கிறான். ஸோ பிரியமான தேவ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மீட்டிங் வாங்க, தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்க, தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஐயானுடைய குடும்பத்துக்காகவும் பர்சனலுக்காகவும் உதவி செய்யுங்க. அது தப்பு இல்லை. பேங்க் மூலமாக எதாவது உதவி செய்யுங்க. எல்லாமே ஆடிட்டிங் தணிக்கைக்கு போகும். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் புது ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆகவே இன்னும் பெரிதான அற்புதங்களை தேவன் என் மூலம் செய்யும்படி செய்வீங்கள். இவ்வளோ நாள் நான் உங்களை ஜெபம் பண்ணேன். இனிமேல் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் ஆசைப்பார். உங்களுக்காக பரலோகமே சொந்தம் எங்கள் புஸ்தகத்தையும் தேவன் மகத்துவமான வைத்தின புக்கையும் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை படித்து பாருங்கள். 4 முறை மரணப்படத்தான் நான் தாண்டினேன். ஆனால் தேவரீர் என்னோடு இருந்தார். அவருடைய பிரசன்னம் என் கூட இருந்துச்சு. அவருடைய மகிமை என் மேலே இருந்துச்சு. ஆகவே மற்றவங்க மாதிரி நான் பயப்படலை அல்லது டிப்ரெஷனாக இல்லை. நான் சந்தோஷமாக இருந்தேன். ஒன்றே ஒன்று தான் கஷ்டமாக இருந்தது. அங்கே கொடுக்கப்படுற ஊசிகள், மருந்துகள், ட்ரீட்மெண்ட்ஸு, ஆப்ரேஷன் இதெல்லாமே கஷ்டமாக தானே இருக்கும். தாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வயசாக நம்முடைய உடல் குழந்தை போல் மாறிடும். இன்றைக்கும் கூட உங்களை சார் அப்படி இருக்கலாம். ஹார்ட் அட்டாக்ல இருக்கலாம், ரீனல் ஃபெயிலியர் இருக்கலாம், ஹீமோஃபீலியரில் இருக்கலாம், பிளட் கேன்சரில் இருக்கலாம், இல்லை மூளைக்கோளாறில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்டலில் தினமும் பயங்கரமான சிட்டியில் இருக்கலாம், ரீனல் டயாலிசிஸில் இருக்கலாம். கருத்து உங்களை கேட மாட்டார். என் கூட வந்த இயேசப்பா உங்கள் கூட வந்து அந்த மரணத்தின் வல்லடிக்கு உங்களை மீட்டு கொள்வார். மீண்டும் உற்சாகமாக அவர் சேவையில் ஈடுபட செய்வார். அன்பின் கர்த்தாவே, தகப்பனே, நீர் உலகத்தில் மாம்சத்தில் வந்தீர். ஒரே ஒரு காரணம், மாம்சமான எங்களுடைய எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் நீரே அறிந்து கொள்ள மாம்சத்தில் வழிபட்டீர். மகிமையான நீர், சகலத்தையும் படைத்தவர் நீர். ஒரு அடிமையின் சாயல் எடுத்தீர். ஒரு சாதாரண மனிதன் போல எளிய குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு வேலை செய்தீர். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி சென்று முடிவில் அநியாயமாய் உம்மை கொண்டார்கள், கொடூரமாய் கொண்டார்கள். ஆனாலும் நீர் அதை எங்களுக்காக சகித்தீர். உயிர்த்தெழுந்த மோட்ச வாசை திறந்தீர். ஆம் தகப்பனே, என் கூட நீ இருப்பது போல இன்றைக்கு யார் யார் மரண வாசல் வந்து இருக்கிறார்களோ அவளை உயிர்ப்பித்தார்களோ அவளுக்கு மறுஜீவனை தாரும் அப்பா. மரண பயத்தை எடுத்து போடும். அந்த மரண பழத்தாக்கில் நடக்கும்போது முந்தைய காலத்தில் செத்துப்போன மூதாதைகள் மற்றும் 5 ஆவிகள் அவளை தொந்தரவு செய்ய அவளை காத்துக்கொள். பெரிய காரணை செய். எனக்கு ஜெபித்த உதவி செய்த ஒவ்வொரு அன்பர்களையும் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.